அண்மைச் செய்தி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக பிரமுகருக்கு தர்ம அடி கொடுத்திருக்கிறார்கள் சிறுமியின் உறவினர்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா வணக்கம். தற்போது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறுமியின் நிலை என்ன? பாஜக பிரமுகர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இருப்பவர் ராஜ்குமார். இவருக்கு வயது 45. இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. இவர் தனியார் பணியில வாகனம் வச்சு கேப் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்நிலையில அந்த பகுதியில வசிக்கும் ஒரு 15 வயது சிறுமிக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்த விஷயம் அவங்க உறவினருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த மாணவியுடைய அப்பா வெளிநாட்டுல இருக்கிறதுனால அந்த உறவினருக்கு தெரிய வருகிறது. அந்த உறவினர்கள் அந்த மாணவியினோட போனை எடுத்து உங்களை பார்க்கணும், மதுரைக்கு வாங்கன்னு இந்த மாணவி மாதிரியே மெசேஜ் அனுப்பி அவரை மதுரைக்கு வர வச்சு ஒரு வீட்டுல அவரை கையங்காலுமா பிடிச்சி தருமடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் அரை நிர்வாணப்படுத்தி அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோஸ்ல நான் ஒரு பொம்பளை பொறுக்கி என்று டைப் செய்து அவர் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அனுப்பிச்சதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில இந்த தகவல் பாத்தீங்கன்னா அந்த காவல்துறையினருக்கு தெரிய வருது. அவர் உடனடியாக கைது செய்து மானாமதுரை அனைத்து காவல் நிலையத்தை வச்சு விசாரிச்சு வராங்க. மேலும் அவர் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவர் அடித்து உதைத்த சம்பவம் இப்பகுதியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.